ரொம்ப நாளாக இண்டோர்லேயே வீடியோ போட்டுட்ருக்கேன்ல. And what you have behind me today is my 2025 Ninja 500. இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், நீங்கள் என் கூட ஒரு ரைடு வர போகிறீங்க. வெறும் ரைட் கிடையாது, எனக்கு பிடிச்ச ஒரு சினிமா பற்றி பேசிக்கிட்டே போக போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி we need an outfit change. Perfect. விருமாண்டி இந்த படத்தை எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் அடிநாதமாக வர குலதெய்வங்களோட ஃபோக்லோர், கேஸ்ட் இஷ்யூஸ், ஜுடிஷியல் இஷ்யூஸ், அப்புறம் இம்பேக்ட்ஃபுல் ரஷமோன் ஸ்டைல் நரேட்டிவ், இதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்க மாட்டோம். அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அகிரா குரோசோவாவோட ரஷமோன் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுத ஆரம்பித்ததா கமலே சொல்லியிருக்காரு. ரஷமோன் ஸ்டைல் அப்படின்றது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே நிகழ்வு சரிங்களா, ஒரே நிகழ்வை வெவ்வேறு கேரக்டர்ஸ் வெவ்வேறு கண்ணோட்டத்தில் பார்த்துருப்பாங்க, அவங்களோட வாய் வழியாக அதை நரேட்டிவாக சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேனியில் நடந்த 24 கொலைகள் அது சம்மந்தமான வழக்கு, அதை ஏஞ்சலா காத்தமுத்து அது சம்மந்தமாக இன்டர்வியூ எடுக்கிறாங்க அக்யூஸ்ட் 1 அண்ட் அக்யூஸ்ட் 2 கிட்ட. அக்யூஸ்ட் 2 கொத்தாலத்தேவர், அக்யூஸ்ட் 1 வந்து விருமாண்டி தேவர். இவங்க 2 பேரையும் இன்டர்வியூ எடுக்கும்போது கொத்தாலத்தேவர் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கதை சொல்லுவார். அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கதை சொல்லும்போது விருமாண்டி மாதிரி மோசமானவன் இந்த உலகத்திலே இல்லைன்ற மாதிரி தான் கதையை சொல்லி முடிப்பார். இப்போது நெக்ஸ்ட் வந்து விருமாண்டி வந்து அதே கதையை சொல்லும்போது விருமாண்டி சைடில் இருக்க நியாயங்கள் நமக்கு தெரிய வரும். இந்த கதை பேசுகிற கோர் கருத்து வந்து தூக்கு தண்டனை, அதாவது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தேவையா தேவையில்லையா அப்படின்ற விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுற ஒரு படம். அந்த படத்தில் ஆடியன்ஸையே ஜட்ஜ் ஜூரியாக்கி 2 விதமாக ஒரே கதையை சொல்லி இதில் எது உண்மை அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருப்பார். இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளே. சரி, இப்போ இந்த கதையோட பிளாட்டை பார்த்துடலாம். இந்த கதையோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருமாண்டியோட நிலம் அதுதான் இந்த கதையோட முக்கியமான பிரச்சனை. விருமாண்டியோட நிலத்தில் நிலத்தடி நீர் நிறைய கிடைக்கிது. அதனால் விவசாயம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் அந்த ஊர்க்காரங்கள் மத்தியில் அவனோட நிலத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி. இங்கே 15 அடியில் தண்ணி, இங்கே பணக்கார பாயிலெல்லாம் ரத்த காட்டேரி மாதிரி தண்ணியை உறிஞ்சி இப்போ இந்த வட்டாரத்திலேயே 250 அடியில் பம்பு செட்டு போட்டு உறிஞ்ச வேண்டியதா இருக்கு. நீங்க சொன்னா பேச மாட்டேன். பெரிய மனுஷங்களா பாஜனங்களா மரியாதைலாம் பேசல. நானு இங்கேதான் விவசாயம் போங்கடா. அந்த ஊரோட பெரிய மனுஷனுங்களாக இருக்கக்கூடிய கொத்தாலத்தேவரும் நல்லப்ப நாயக்கரும் விருமாண்டியோட நிலத்தை வேலை பேசுகிறாங்க. அதுக்கு ஹெல்ப்பாக பேய்க்காமனும் சில வேலைகளை பார்க்குறான். நானும் தான் கேட்டேன், நல்ல நாயக்கன் தான் கேட்டான். பார்த்தீங்களா இப்போ என்னாச்சுன்னு? நான் மண்ணை வெட்டிக்கிட்டு இருக்கேன், ஒன்றே வெட்டிவிட்டேன். இதான் பெரிய மனுஷனுக்கும் சல்லிப்பாருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த கதையோட முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீர் தான். நீயோ நிலத்தை விற்க மாட்டேன்ட்ட, நான் யாருக்கிட்டே அண்டி பிழைக்க முடியாதப்பா. 200 அடி இருந்தாலும் 300 அடி இருந்தாலும் என் வீடு என் கிணறு, தண்ணி வருமப்பா. வராது. அதை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லிவிட்டு, ஆனால் இந்த நிலத்தடி நீர் மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு ஜாதியும் முக்கியமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த கதை சொல்லியிருக்கோம். அதனால் வர பிரச்சனைகள் தான் இந்த கதை. ஸோ இப்போ கொத்தாலத்தேவரோட இன்ட்ரடக்ஷன் சீன் பார்த்தீங்கன்னா, ஏஞ்சலா காத்தமுத்து என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் பேரை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ ஆரம்பிப்பாங்க. உடனே கொத்தாலத்தேவர் ஒரு பாட்டு பாடுவார். திருமலை நாயர் காலத்துக்கு முன்பாகவே பாண்டிய மண்ணில் வேரூன்றி ஆட்சி செய்த சுந்தரபாண்டி தேவரை நேரடி சந்ததியிலா. நீங்க எப்பவும் பேசுற மாதிரியே பேசுங்க. இப்போ கதையிலையும் ஒரு நாயக்கர் இருக்காரு, நல்லப்ப நாயக்கர். அவரை கொத்தாலத்தேவர் எப்பயுமே பகையாளியா தான் பாக்குறாரு. அது வேற எந்த காரணமே இல்லை, ஜாதி மட்டும்தான் காரணம். நாயக்கர் பாக்குறாரு. அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் சீன்லயே அந்த பாட்டுல ரொம்ப சட்டிலா சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேய்க்காமன் எடுத்துப்போம். பேய்க்காமன் வந்து நேரடியாகவே கொத்தாலத்தேவர்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். நீ என் ஆளுன்றதுனால தான் நான் உனக்கு உதவுறேன் அப்படின்ட்டு. அண்ணே, என் ஸ்டேஷன் இருக்கிறது நல்ல நாயக்கு நோட்டில் தான், ஆனால் என் மனசு பூரா சின்ன கோளாறு வட்டியில் தானே. தேவர உங்களுக்கு என்ன வேணுமா கேளுங்க, சாதிக்காரனை விட்டுட்டு நாயக்கனுக்கு தர பேசுனா. பேய்க்காமனுக்கு அவனோட டியூட்டியோ அவன் போட்டிருக்க காக்கி சட்டை மேலேயோ எந்த விதமான ஒரு மதிப்பு மரியாதையும் கிடையாது. அவன் மதிக்கிறது எல்லாமே அவனோட ஜாதி மட்டும்தான். கொத்தாலத்தேவர் அவனோட ஜாதின்ற ஒரே காரணத்துக்காக தான் கொத்தாலத்தேவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கூட இருக்கான். ஸோ இது மட்டும் இல்லாமல் பேய்க்காமன் ஏஞ்சலா காத்தமுத்தோட இன்ட்ராக்ஷன் ஒன்று பாருங்களேன். இப்போ பேய்க்காமன் வந்து என்ன கேட்பான் ஏஞ்சலா காத்தமுத்து கிட்ட, மேடம் நீங்கள் ப்ராப்பர் தெரிஞ்சுருங்களா அப்படின்னு கேட்பான். மேடத்துக்கு தஞ்சாவூர்னு கேள்விப்பட்டேன்.
ப்ராப்பர் தேஞ்சூருங்களா? அந்த ப்ராப்பர் தாஞ்சூரா அப்படின்னு கேட்டதில் அவனோட இன்டென்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே ஜாதியா, அதாவது கலர் ஜாதியா தானே நீங்களும் அப்படின்றத கேட்குறான் அவன். அதுக்கு இவங்க கொஞ்சம் அஃபெண்ட் ஆகிடுறாங்க. ஏஞ்சலா காத்தமுத்து கொஞ்சம் அஃபெண்ட் ஆகிட்டு, ஆனால் ஒரே வார்த்தையில் அழகாக பதில் சொல்கிறாங்க. ப்ராப்பர்ல கீழ்வெண்மணி. கீழ்வெண்மணியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1968 கீழ்வெண்மணியில் தலித் சமுதாயத்துக்கு எதிராக ஒரு பெரிய வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டது. அந்த வன்கொடுமையில் 40 தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இறந்தும் போயிருக்காங்க. அதுக்கான மெமோரியல் கீழ்வெண்மணியில் இன்றைக்கி இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி படிக்கணுன்னா தனியாக படிங்க, கூகுள் பண்ணி பாருங்கள். அசுரன் படத்தில் வர ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து கீழ்வெண்மணியை சார்ந்து செய்யப்பட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான். ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ட் இன் ரியல் லைஃப். ஸோ கீழ்வெண்மணின்னு ஏஞ்சலா காத்தமுத்து சொல்லி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட படிப்பாற்றலையும் கொஞ்சம் ஒரே வார்த்தையில் அவங்க பதில் சொல்கிறத வச்சு ஷீ இஸ் ப்ரூவிங் தட் தேர். இது வந்து கமலோட ரைட்டிங்க்கும் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். வந்து ரொம்ப சட்டிலாக நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு, அதில் இது ஒரு விஷயம். சரி, இப்போது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த படத்தில் குலதெய்வங்களோட ஃபோக்லோர் நிறைய இருக்குது. அந்த லோர் பற்றி நம்ம இப்போ பார்ப்போமே. இந்த பிரமலை கல்லர் வகுப்பில் விருமாண்டின்றது வந்து சும்மா ஒரு பேர் கிடையாது, அது வந்து ஒரு தெய்வத்தோட பேர். அங்கே கருமாத்தூர் முனுசாமி கோயில்னு ஒன்று இருக்குது. 3 சாமி. ஸோ 3 சாமிகள் இருக்குது அந்த கோயிலில். என்னென்ன சாமின்னு பார்த்தீங்கன்னா, முனியாண்டி, மாயாண்டி, விருமாண்டி. நீங்களாம் 3 சாமி கும்பிடுறவங்களா? எங்கள் அப்பா தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு 5 சாமி கும்பிட சொல்லி. இதில் விருமாண்டியோட கதையை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கதையில் ஒரு பெண் தெய்வம் இருக்கா. அவள் பேர் பேச்சியம்மா. அவள் வந்து வேறு ஊர்லேருந்து இடம்பெயர்ந்து கருமாத்தூர் காட்டில் வந்து குடிபெயர்றா. அங்கே நிறைய பூஜைகள் செய்கிறா. அந்த பூஜைகளை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு ஆள் தான் பேய்காமன்ற அரக்கன். ஆக பேச்சியம்மா ஹெல்ப்புக்கு யாரை கூப்பிட்றா அப்படின்னு பார்த்தா விருமாண்டியை கூப்பிட்றா. சரின்னு ஒத்துக்கிட்டு அவன் வந்து கருமாத்தூர் காட்டுக்கு வந்து பேய்காமனை விரட்டி அடிக்கிறான். இப்போ பேய்காமன் மறுபடி வந்துட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பேச்சியம்மா பயப்படுறா. விருமாண்டி கிட்ட இங்கே தங்கிடு அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறா. விருமாண்டி ஒத்துக்காத பட்சத்தில் பேச்சியம்மா விருமாண்டியை ஒரு கிணத்துல தள்ளி அவதை பூட்டு போட்டுறா. இப்போது பூட்டு போட்டுட்டு மன்னிப்பும் கேட்குறா. மன்னிப்பு கேட்டு வருஷம் ஆடி வெள்ளி உனக்கு 3 ஆடுகள் நான் படையலாக தரேன் அப்படின்னு சொல்லி விருமாண்டியை சாந்தப்படுத்துகிறா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாவில் விறுவிருமாண்டி சாங் ஒன்று வரும். அந்த சாங்கோட லிரிக்ஸை இப்போ நம்ம பார்ப்போம். பேச்சியம்மா வந்து வாக்கு கொடுத்துருக்கா, ஆடி வெள்ளியப்போ நான் உனக்கு படையல் தரேன் அப்படின்ட்டு. ஸோ அதை ஏற்றுக்கிறதுக்காக விருமாண்டியை வெளியே கூப்பிடுறதா தான் இந்த திருவிழா சாங்கு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டான்ஸாக போனீங்கன்னா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கும் இந்த பாட்டுக்கோட லிரிக்ஸ்க்கும் அப்படியே ஒத்து போகுது. கமல் சொல்ல வர விருமாண்டி கதைக்கும் இந்த குலதெய்வ விருமாண்டி கதைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த குலதெய்வ கதையோட பெரிய மெட்டஃபர் தான் இந்த விருமாண்டி கதை. அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏஞ்சலா காத்தமுத்து அப்படிங்கிறவங்க தான் பேச்சியம்மா. பேச்சியம்மா என்ன பண்ணுறாங்க, பேய்காமன் ஒரு கன்ஃபெஷன் பண்ணுறான், அதை சீக்ரெட்டாக ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. என்ன 24 கொலையா செஞ்சான்? நான் எப்போ யார் எழுதி தூக்குவாங்களே? சீக்ரெட்டாக ரெக்கார்ட் பண்ணதுனால பேய்காமன் அவனை துரத்துறான். இப்போ விருமாண்டி அடைக்கப்பட்ட விருமாண்டி, ஜெயிலில் அடைக்கப்பட்ட விருமாண்டி அந்த ஜெயிலையே உடச்சிக்கிட்டு வெளியே வந்து பேச்சியம்மாவை காப்பாற்றி பேய்காமனை கொல்றது, அந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மெட்டஃபாரிக்கலி இட் அலைன்ஸ் ரியலி வெல் வித் த ஆக்சுவல் ஃபோக்லோர். பேச்சியம்மாவை காப்பாற்றினதுனால விருமாண்டிக்கு படையலாக கிடைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தாலத்தேவன். கொத்தாலத்தேவனும் இறந்துடுறான். இப்போ அது மட்டும் இல்லாமல் விருமாண்டியோட தூக்கு தண்டனை மறுபரிசீலனை செய்யப்படும் அப்படின்ற மாதிரி கதை முடியும். விருமாண்டி கடைசியாக ஒரு இன்டர்வியூவில் உட்காரும்போது அன்னலட்சுமி சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி பேசுவான். அன்னலட்சுமியை அடிக்கடி சொல்லுங்க ஐயா, மன்னிக்கு தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் சொல்லுவான்.
மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். முதல் தடவை அன்னலட்சுமி சொல்லும்போது அதை அவன் மறந்துடுவான், அதை அவன் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டான், அதை தப்பாக சொல்லுவான். மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன், ஆனா மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் வீரன். ஆனால் அதுக்கப்புறமா அதை உள்வாங்கிக்கிட்டு நிஜமாவே அவன் செய்த தப்புகளுக்கு மன்னிப்பு கேட்குறதா கதை முடியும். விரும்பாண்டி ஒரு வில்லேஜ் ரிவெஞ்ச் ட்ராமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஐ ஹோப் மை பிரேக் டவுன் சேஞ்ச் தட் ஃபார் யூ லிட்டில் பிட். இந்த படத்தில் குலதெய்வ ஃபோக்லோர், அப்புறம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வேணுமா வேணாமா, கேஸ்ட் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்த கமல்ஹாசன் டிஸ்கஸ் பண்ணுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனோட தி பெஸ்ட்டுன்னு கூட நான் இந்த படத்தை சொல்லுவேன். ஐ நோ இட்ஸ் அப் ஃபார் டிபேட், பட் ஃபார் மீ திஸ் இஸ் தி பெஸ்ட் ரிட்டன் ஃபில்ம் பை கமல்ஹாசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னு இருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னோட ரைட் அண்ட் ரீகேப் எபிசோடில் என்ன படத்தை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் பாய்.